குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டைம் 4:30 ஆகுது. இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை. ஆஸ் யூஷுவல் நம்ம எந்திரிக்கிற டைமுக்கு எந்திரிச்சாச்சு. இனி ஒவ்வொரு காலை வேலைகளாக பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் ஒர்க் வந்து வாசல் பெருக்கி கோலம் போடுறது தான். அதை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எஸ்டர்டே வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்காய் சுடுறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைமுங்களா, ஒரு மாதிரி புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வீடியோ லேட் ஆயிடுச்சு. அதனால தான் நான் லாஸ்ட் கிளிப் எடுக்க முடியல. எனக்கு அக்கா வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வரவே லேட் ஆயிடுச்சுங்க. அதனால் எடுக்க முடியலைங்க. அதான் அந்த லாஸ்ட் கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. வெல்லம் சேர்த்தனால ஒரு மாதிரி ஸ்வீட்டாக நல்லா இருந்துச்சு. இனிமேல் ஒவ்வொரு இயரும் வந்து இந்த மாதிரி தேங்காய் சுடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். எங்கள் அத்தான் தான் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா சொல்லிக் கொடுத்தாங்க. அவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் அவங்க கான் காலில் இருந்தாங்க. அப்போ கூட எங்களுக்காக வந்து தேங்காய் சுட்டு கொடுத்தாங்க. ஃபேமிலியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. இன்றைக்கி கொஞ்சம் பெரிய கோலம் போடலான்னு பிளான் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் பெருசாக கோலம் போயிட்டுருக்கு. எனக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் கோலமாக போட்டுட்ருந்தேன். ஃபைனலாக காட்டுறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஃபைனலி நம்ம கோலம் போட்டு முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாமி கும்பிட்டுறலாம். பூஜை அறையில் போய் விளக்கேத்தியாச்சு, ஊதுபத்தி காட்டியாச்சுங்க. நம்ம சாமியும் கும்பிட்டாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்து கண்டிப்பாக சாமி கும்பிட்டுறலாம். பாருங்கள் கோலம் எப்படி இருக்குன்னு. இதான் எனக்கு தெரிஞ்ச பெரிய கோலம். ஓகேங்க. இப்போ வந்து நம்ம உழ வச்சிடலாங்க. நல்லா கொதிக்குதுங்க. நம்ம இப்போ அரிசி கலந்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்து வைக்கிறேன். வழக்கம் போல் குழம்புக்காக தான் எடுத்து வச்சுட்டேன் தண்ணிய. இப்போ கொதிச்சிச்சுங்க. அரிசி போட்டுடலாம். இப்போ சாதம் நல்லா வேகட்டுங்க. அடுத்து நம்ம டீ போட்டுடலாங்க. ஒரு பக்கம் டீயும் போட்டுட்ருக்கோங்க. இஞ்சி டீ நல்லா கொதிச்சிட்ருக்கு. நானாக்கு ஆல்ரெடி வந்து நான் பாலாத்தி கொடுத்துட்டேங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம சப்பாத்தி தான் செய்ய போகிறோம். பேசாமல் ஒரு சப்பாத்தி கடை கூட போட்டுடலான்னு தோணுது. 2 வருஷமாக இதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படிலாம் தோணுது வர வர ரெகுலராக செய்கிறனால. அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நானாக்கு லஞ்சுக்குமே சப்பாத்தி கொடுத்து விடுவேங்க. அது இன்றைக்கி தான் ஃப்ரைடே கொடுத்து விடுவேன். இந்த நாள் எங்களுக்கு சூப்பராக போச்சுங்க. காலையில் ஒரு குட் வைப்ஸோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாசிட்டிவாகவும் இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்கணும்னு நான் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் மோடமாக தான் இருந்தது. எப்போவுமே சூரியன் தாத்தா சீக்கிரம் வந்துடுவார். இன்றைக்கி என்னன்னு தெரில, லேட்டாக தான் வருவாருன்னு நினைக்கிறேன். என்னால் எந்திரிக்க முடியல. அவருக்கும் டயர்டாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஓகேங்க. நேற்றே நிறைய பேர் வியூ பண்ணி பார்த்துருந்தீங்க எஸ்டர்டே வீடியோவே. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்ங்க.